திமுகவுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டதால் பல இன்னல்களை ஏற்படுத்தி வருவதாக நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நெல்லை பாஜக அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொகுதிக்கான தேர்தல் வாக்குறுதிகளை நயினார் நாகேந்திரன் வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டதால் தொகுதிக்கு கூடுதல் அமைச்சர்களை நியமித்துள்ளதாக கூறினார். திமுகவினர் பணப்பட்டுவாடா செய்வதை காவல்துறையினர் கண்டுகொள்வதில்லை என்றும் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். அதை எந்த போலீஸும் பிடிக்கிறதில்லை. ஒரே நாளில் மட்டும் நான் பிரச்சாரத்துக்கு போன வாகனத்தில் 3 தடவை என்ன செக் பண்ணாங்க. அதான் காவல்துறை ஒரு பாரபட்சத்தோடு செயல்படுது. இதேபோல் பெரம்பலூர் தொகுதியில் தாமரை சின்னத்தில் போட்டியிடும் ஐஜேகே கட்சி நிறுவனர் பாரிவேந்தரும் தொகுதிக்கான தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டார். இதனிடையே வேலூர் தொகுதியில் போட்டியிடும் புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் ஆம்பூரை அடுத்த அகரம்சேரி பகுதியில் தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அதிகமாக பால் தயாரிப்பு தொழில் இருக்கிறது. அதற்கு என்ன உதவி வேண்டுமோ அதையும் செய்வோம் என்றும் 100 நாள் வேலை திட்டத்தில் மோடி ஐயா இப்ப 40 ரூபாய் ஏற்றி கொடுத்திருக்காரு. என்கிட்ட 3000 டாக்டர் இருக்காங்க. 4 மாசத்துக்கு ஒரு முறை உங்களை நான் அனுப்பிச்சு பார்த்துக்கிறேன். அடுத்து 100 நாள் வேலையை 125 இல்ல 150 நாள பண்றோம். அடுத்து நடுவில் அந்த கமிஷன்லாம் வராது. இனிமேல இந்த ஏழை பிள்ளைகளுக்கு யாருக்கு திருமணம் நடந்தாலும் எங்க நிர்வாகிக்கிட்ட நீங்க இன்விடேஷன் கொடுத்தா மொழி பணம் 10,000 ரூபாய் உங்க வீட்டுக்கு வந்தோம். புதுச்சேரி தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் நமச்சிவாயத்தை ஆதரித்து தண்டாஞ்சாவடி பகுதியில் திறந்த ஊர்தியில் சென்று முதலமைச்சர் ரங்கசாமி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.